எனக்கு பிடிக்கும். ஹை ஸோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு சேனல். தான் அது இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நம்ம என்னன்னா லாயர் பின் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் பெண் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டைட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் கதைக்கு பின்னாடி மறைஞ்சி எதையத்தை தட்டி கூட்டி போய் ஒன்றும் இல்லைடா, ஒன்றுமே இல்லை, நீ பதறாத, ஒன்றும் இல்லைன்னு எதையத்தை தட்டி கொடுத்துட்டு அப்புறம் கிஸ் பண்ணேன். என் கணத்தை தொட்டு பார்த்தேன். நான் அதை பற்றி டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கோய் வந்து என்னை பார்த்து பயந்தான். நானுமே அவளை பார்த்து பயந்தேன். அவள் பின்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருந்திருக்குன்னா, சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்க அப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லேடி பின், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, அப்போ நான் கிட்ட கோய் எனக்கு சில மாங்காய் எடுத்துட்டு வா, அதை நான் கிரேவிங் பண்ணணும்னு சொன்னேன். கண்டிப்பாக லேடின்னு சொல்லிட்டு இவன் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டேன் அங்கேருந்து கோய் போனா. அது சந்தோஷமா இல்லை பதட்டமானு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. பிறகு அண்ணன் கிட்ட, என்ன இளவரசி அவங்கள டீஸ் பண்ணீங்களா, ரொம்ப நர்வஸா, எங்கேயாவது லோட்டஸ் பிளேஸ்க்கு ஓடினாங்க. அப்புறம் சர்வன்ஸ் கிட்ட கொஞ்சம் மாங்காவும் கேட்டிருக்காங்க கிரேவிங் பண்றதுக்காகன்னு சொல்லி அனின் கிட்ட சொன்னாலா. அதுக்கு அனின், இப்போ கண்ணத்துல தான் நான் லைட்டா கிஸ் பண்ணேன், வேற எதுவும் பண்ணலன்னு சொன்னா. கிஸ்ன்னு சொன்ன உடனே பிரிக்கோ இதே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா. அப்படியா இளவரசின்னு கேட்டாளா. அதுக்கு அனினோ அவன் மனசுக்குள்ள ஏதாவது தோணி இருக்கணும் நீ நினைக்கிறியான்னு கேட்டா. இளவரசி நீங்க அவ்வளோ ஃபேரா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசுல ஏதோ தோணி இருக்கணும்னு சொன்னா பிரிக். அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு அணின்னு கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ, நீங்க தான் இளவரசி அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா. அதுக்கு அணினோ எப்படின்னு கேட்டாளா. அதுவா இளவரசி, அவங்கள ஜலஸ் பண்ணுங்க, வேலை அவங்க ஜலஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அவங்கள ஜலஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாலா. அதுக்கு அணின், ஜலஸா பண்ணிடலாமேன்ற மாதிரி பார்த்தது. பயப்புல பார்வையை பார்த்தா ஏதோ பிளான் இருக்கும் போலயே. ஓஹோ, உங்ஃபா வச்சுதான் ஏதோ பிளானா. அனின் உங்ஃபாவோட டீ குடிச்சிட்டு இருந்தா. உங்ஃபா கிட்ட அனின், நேற்று யோகாவட்ல டைம் எப்படி போச்சு, ஜாலியாக இருந்துச்சான்னு கேட்டா. ஆமா இளவரசி, அங்கே ஃபுட்டும் டெசர்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, டைம் நல்லாவே போச்சுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அனின், போ இங்கே இருக்கிற டெசர்ட்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அங்கே இருக்கிற டெசர்ட்டையும் இங்கே இருக்கிற டெசர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதில் எது சூப்பராக இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டைலையே உங்ஃபா பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா. அவங்கள கிடைக்கிற இடத்துல ஸ்கோர் பண்ணுது. மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. சேம் டைம் நாங்கள் வந்துட்டு இருந்தேன், பின்னாடியா கோய் வந்துட்டு இருந்தவ, ஏய் அது பிரின்சஸ் அனின் லேடி உங்ஃபா தானேன்னு கேட்டா. இப்போ நான் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்போ உங்ஃபா அனின் கிட்ட, நிறைய எடுத்து வைக்காதீங்க இளவரசி, என்னால் சாப்பிட முடியுமான்னு பயமா இருக்குன்னா. நான் பார்க்குறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டு இருந்தாங்களா. அதை பார்க்கும்போது எனக்கு கோவமாக இருந்தது. அவங்கள பார்க்காம அந்த பக்கம் திரும்பி நின்று இருந்தேனா. அப்போ அனின் என்னை பார்த்துட்டு எனக்கு காது கிட்ட பூ வச்சால அதே மாதிரி உங்ஃபாக வச்சு விட்டா. இது பார்க்கும்போதே மைண்டுக்குள்ள என்ன தோணுதுன்னா, கிராமர் அப்பிள் சேம் அப்பிள் அப்படிதான் தோணுது. அனின் அவளுக்கு பூ வச்சு விட்டோடனே உங்ஃபாவோட முகம் ஒரு மாதிரி செவுக்க ஆரம்பிச்சுது. எப்படி இந்த கோய் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது பார்த்தா ஃபேரி டேல்ல இருக்கிற ஏஞ்சல் மாதிரி இருக்குல்ல லேடின்னு கேட்டா. கோய் சொன்னதை கேட்டுட்டு அங்கிருந்து திரும்பி போனேன். ஆனா கோயோ அவங்களே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா. நானும் உட்காந்து மேங்கோஸை கிரேவிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கோயின் பக்கத்துல சும்மா இல்லாம உங்ஃபா பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க மேனரும் குட்டா இருக்கு, அவங்க ஃபேஸை பார்க்கும் போது அப்படியே ஒரு ஏஞ்சல் ஃபீல் வருது. அவங்க அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவளை பார்த்தனா உடனே அவள் மேங்கோ எடுத்து என்கிட்ட கொடுக்க வந்தா. என்னோட மூஞ்சி பாருங்களேன், இதுக்கு மேல உங்ஃபா சொன்னேன் சங்க கடிச்சு துப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே பாக்குறா. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாங்காவோட தோலை சேர்த்து எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு, ரெடி நீங்களும் செம்ம அழகா இருக்கீங்கன்னு சொன்னா. நடிக்காதடின்ற மாதிரி அவளை பார்த்தேன்னா அப்போ நீங்களும் ரொம்ப அழகான அன்பான ஒரு நல்ல பொண்ணு மை லேடின்னு சொன்னிட்டு இருந்தா. நான் கேட்டேன் உண்மையான்னு கேட்டேன். அதுக்கு ஆமா பிரின்சஸ் அனின் கூட ஸ்டன்னிங்கா இருக்காங்க, உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு மை லேடி அப்படின்னு சொல்லி எனக்கு போய் சமயப்படுத்திட்டு இருந்தாரா. அப்படியாங்கிற மாதிரி இந்த பக்கம் திரும்பினா அங்க உங்ஃபாவும் அனினும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா வடிவ டைலாக் தான், சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்க, பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்கல்ல, அங்க பாரு அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஓயோ அவளை எட்டி பார்த்துட்டு இருந்தா. அப்ப அனின், ஏய் குன்பின் என்ன மேங்கோஸ் எல்லாத்தையும் கிரேவிங் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே அனின் என்கிட்ட வந்தா. நானும் ஆமா இளவரசின்னு சொன்னேன். அடுத்ததா உங்ஃபாவும் எனக்கு ஹலோ சொன்னாங்க, நானும் அவங்களுக்கு ஹலோ சொன்னேன். எங்களுக்கு தரத்துக்காக அவங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டா அனின். அதுக்கு நான் அவங்ககிட்ட சார்மோய் அங்கே இருக்கு, அதாவது சிக்கன் ஏதோ வெரைட்டியான ஃபுட் இருக்கான். அப்புறம் நான் கோய் கிட்ட, கோய் கிச்சனில் இருக்கு அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் நானும் அங்கேருந்து எழுந்து போக போனேன்னா அப்போ அனின் என்கிட்ட,
லோட்டஸ் பிளேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருக்கு, அவளுக்கு தரலாண்டா, இங்கே நான் கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னாங்களா, அதுக்கு நான் கிட்ட அப்படியே இளவரசின்னு கேட்டேனா, அதுக்கு உங்ஃபாவோ ஆமா லேடி பெண், இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இளவரசி என்னை சொல்ல விட மாட்டேறாங்கன்னு சொன்னா. அதே சேம் டைம் பிரிக்கோ ஆமா லேடி பின்னுன்னா இப்போ பின்னோட முகத்தை பாருங்களேன், ரொம்ப முக்கியம், இப்போ போட்டு மம்பட்டி எடுத்து மண்டையை பொழக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது இளவரசி உங்ஃபாவுக்கு டீ ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. போறது போக்க பார்த்தா டீ குடிச்சே வயிறு நம்பிடும் போலையே அப்படின்னு உங்ஃபா சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் உங்ஃபா என்கிட்ட இது செம்மையா இருக்கு லேடி பின், இது நீங்களே பண்ணீங்கன்னு கேட்டா. ஆமா, ஆனா கோய் எனக்கு ஹெல்ப் பண்ணா, இளவரசி ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்ஃபாவோ கண்டிப்பாண்ணா. அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து ஊதி இளவரசி ரொம்ப சூடா இருக்கு பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அணினுக்கு ஊட்டி விட்டா. ஐயோ பின்னோட முகத்தை பாருங்களேன், இருடி அவ போட்டோம் ஒம்பட்டி எடுத்து மண்டையை பொழந்துடுறன்ற மாதிரி தான் உட்காந்துருக்கா. அணினோ என்னை கிண்டல் பண்ற மாதிரி சாப்பிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்ச அணின் பின்ன கிண்டல் பண்றதுல பிஹெச்டி முடிச்சுட்டு பார்ப்பேன், பயங்கரமா பண்றாங்க. மன்னிச்சிருங்க இளவரசி, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் கொஞ்சமா பண்ணேன், கூட அவங்க கெஸ்டையும் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் உங்ஃபாவோ நாங்க வேணா இதை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவா, அது மட்டும் இல்லாம இது எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா லேடி பெண்ணு கேட்டாளா. அதுக்கு நான் கிட்ட வேண்டாமே அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள அணினோ இது பண்றதுக்கு எங்களுக்கு டீச் பண்ணுவியா லேடி பெண்ணு கேட்டா. பண்ணலாம், சிறப்பா பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கிச்சன் போய் அவங்களுக்கு இதை எப்படி செய்யணும்னு கத்து கொடுத்துட்டு இருந்தேன். நானும் ஒரு பூ செஞ்சு முடிச்சுட்டு இவங்க பார்த்தேன்னா அணினா செய்யறேன்னு மாவு எடுத்து கணத்தெல்லாம் பூசி வச்சிருந்தா. அதை பார்க்கும் போது கியூட்டா இருந்துச்சு, அவளை ரசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். அப்ப உங்ஃபா அணினை பார்த்துட்டு இளவரசின்னு கூப்பிட்டு அந்த மாவை தொடச்சி விட்டுட்டு இருந்தா. இவ்வளோ அவங்களுக்கு தேங்க்யூ சார். ஐயோ பின்னோட மொத்தம் பாருங்களேன் பாவம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அடுத்ததான் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சோம். பார்த்து பொறுமையா வைங்க, அப்படி இல்லைன்னா பூவோட ஷேப்பே மாறிடுன்னு சொல்லி கவனமா ஒவ்வொன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அடுத்ததா அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து ஊதி உங்ஃபாக்கு ஓட்டிட்டு போனா. அப்ப உங்ஃபா கையில செய்யும் போது அடிபட்டுருச்சு போல, இது எப்படி ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு உங்ஃபாவோ எனக்கு தெரியலையேன்னு சொன்னாங்களா. அப்புறம் அணினோ சரி வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லி அவன் இடுப்புல கை வச்சு கூப்பிட்டு போனான். இன்னைக்கு என்ன சோதனை மேலே சோதனை எனக்கு நடந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி நான் மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன். பிரிக் ஆலிவேரா ஜெல் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அது அணினோ உங்ஃபாவை வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா எரியுதானே அணின்னு உங்ஃபாட்ட கேட்டாங்களா. அதுக்கு உங்ஃபா இல்ல இளவரசி நீங்க ரொம்ப ஜென்டலா வைக்கிறீங்க, அப்புறம் எப்படி எனக்கு வலிக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. அப்ப பிரிக் உட்காந்துக்கிட்டு என்னையும் அணினையுமே பார்த்துட்டு இருந்தா. அங்க பாருங்களா பின்னோட ரியாக்ஷன், ஏண்டி இருக்காது ஏன் இருக்காது, அடுத்த புருஷன் தேய்ச்சி விட்டா ஜென்டலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கா. சாரி கைஸ், அப்போ மைண்ட் வைஸ் வந்துகிட்டு இருக்கோம், மன்னிச்சிருங்க. அப்படியே கல்லச்சி அணின் அப்படியே தெரியாத மாதிரி பிரிக்க ஒரு பார்வை பார்த்தா எரியுது இல்லை எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த காயத்தை ஊதி விட்டுட்டு இருந்தா. அடையே அது ஒரு சின்ன காயதான்டா, ஏச்சு தொட்டு வச்சு உதறி விட்டாலே சரியாயிடும், அதை போட்டு ஏன்டா அப்படி வம்பு பண்றீங்க. ஐயோ பின்னோட முகம் இன்னும் கொடுத்த மாதிரி இருக்கே, ஆனாலும் கியூட்டா தான் இருக்க. பிரிக்கோக்கு அந்த எண்ணெயும் அவங்களையும் நல்லா நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அனின் உங்ஃபா கிட்ட இப்போ ஓகேவா இருக்கான்னு கேட்டா. ஆமா இளவரசின்னு சொன்னாரா. அடே இவங்களை பார்க்கும் போது எனக்கே வயிற்றுச்சலா இருக்குடா, அப்புறம் பின்னுக்கு இருக்காதா என்ன. அப்புறம் கோய் செஞ்சு எடுத்துருந்து வச்சா. வீட்டுக்கு போகும்போது இது மறந்துடாம எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்களும் கண்டிப்பா லடிப்பேன்னாங்க. அப்ப நான் கிட்ட இப்ப நீங்க ஓகேவா, நீங்க ஓகேனா எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, அதை போய் பண்ண போவேன்னு சொன்னேன். எனக்கு உட்காந்து இந்த கன்றவியில என்னால பார்க்க முடியல தான், கண்டிப்பா பின்னோட மைனஸா இருக்கும். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்களா. அப்புறம் நான் இங்கேருந்து போனேன். நல்லாவே நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் ஹனின் என்ன இப்ப போயிட்டான்ற மாதிரி என்னை பார்த்துட்டு இருந்தா. ஆத்திரம் அடங்கல. கோவத்தோட பக்கத்துல இருந்த குளத்துல கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். போற ஒவ்வொரு கல்லுக்கும் பின்னாடி வந்து வாய்ஸ் கொடுக்கவா, அது எப்படி நீ அவளை தொடுவ, அது எப்படி நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுவ அப்படின்னு சொல்லி ஒரு கல்லு. அடுத்ததா அது எப்படி நான் இருக்கும்போது இன்னொருத்துல நீ தொடுவ அப்படின்னு ஒரு கல்லு. அடுத்ததா காயம் பட்டுருச்சுன்னா மருந்து தடவிட்டு அதை விடணும், நீ கையை பிடிச்சி தடவுதே தப்பு, அதுக்கு மேல ஊதுறையா நீ, அப்பத்தா உன்னை விட மாட்டேன்டி, ஒன்னு எதுவும் பண்ண முடியல, அதான் இந்த குளத்துல தூக்கி கல்லை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு கல்லா வெட்டிட்டு இருந்தேன். அப்ப அணின் என்கிட்ட வந்து என்னாச்சு உனக்குன்னு கேட்டா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை இளவரசி, என்ன உங்ஃபா கிளம்பிட்டாங்களா, அவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்கள தானே கவனிச்சுட்டு இருந்தீங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அணின் என்கிட்ட உங்ஃபாவோட நீ பார்த்ததால நீ அப்செட்டா இருக்கியான்னு கேட்டா. அதுக்கு நான் கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஓகே தான் சொல்லி கீழே விழுந்தாலும் வீசில மண்ணு விட்டு அந்த மாதிரி சொன்னேன். ஓ
நீ அப்செட்டா இல்லையா அப்படின்னா ஜலசா இருக்கியான்னு கேட்டா. அப்ப நான் அவங்க பக்கம் திரும்பி நான் ஏன் ஜலஸ் ஆகணும்னு கேட்டேன். அப்ப நான் ஏன் போகக்கூடாதுன்னா டக்குன்னு அவ பக்கம் என்னை பிடிச்சி இழுத்தா. ரொம்ப க்ளோஸா இருந்ததால ஒரு ஸ்டெப் பிடி போனதா. ஆனா அவ டக்குன்னு என் இடுப்பு பிடிச்சி இன்னுமே ரொம்ப நெருக்கமா அவ பக்கம் என்னை பிடிச்சி இழுத்தா. என்ன அழகா இருக்கா. நீ என்ன சொன்னியோ அதை என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ என்னை பார்த்து ஜலசாகல, உன் வாய் பொய் சொல்லுதுன்னா. அப்ப நான் அவகிட்ட நான் பொய் சொல்லன்னு. நான் பொய் சொல்லங்கிறதே ரொம்ப தடுமாற்றமா சொன்னேன்னா. அப்ப அவ என்னை பார்த்து சிரிச்சிட்டு ஷியோரான்னு கேட்டா. என்னால அவ கண்ணை பார்த்து பொய் சொல்ல முடியல. ஆமா ஆமான்னு சொன்னா. தினத்துக்கு இளவரசி எனக்கு கிஸ் பண்ண கிட்ட வந்தாங்க. அப்ப கரெக்டா கோயில் வந்து சிவபூஜையில கரடி போடுற மாதிரி கோய் வந்து இப்படி பெண்ணு கூப்பிட்டாளா. அப்ப நான் அவகிட்ட என்ன கோயின்னு மாஸ்டர் கோயா அவங்கள பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா. இந்த பக்கம் திரும்பினா அவ கோவமான பார்த்தா. இளவரசி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் கிளம்பிட்டேன். நான் போனதுக்கு அப்புறம் கீழே கிடந்த கல் எடுத்து அவளுமே பேச ஆரம்பிச்சா. அடே குயா உன்னை கொய்யாவை ஆக்கிறேன்டான்ற மாதிரி கள்ளத்துக்கு வீசினா. அவன் என்ன ஜலசா பார்க்கல. கரெக்டா ராங் டைம்ல இந்த குயா வந்துட்டான் அப்படின்னு அவ வந்து பிரிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாளா. அப்படின்னு பிரிக்கெட் இளவரசி சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா இளவரசி நான் அப்சர்வ் பண்ணதுல லேடி பின் உங்களை ஜலஸா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நார்மலா அவங்க ஜலஸா பார்த்தாங்களா இல்ல ரொமான்டிக் வேல ஜலஸானாங்களான்னு எனக்கு ஷியோரா தெரியலன்னு சொன்னான். அப்ப அனின் அப்படியான்னு கேட்டாளா. ஆமா இளவரசி, இந்த மாஸ்டர் குயா இருக்காருல்ல அவர் கரெக்டான டைமுக்கு வந்துடுறாரு இளவரசின்னு சொன்னாங்க. எனது கரெக்டான டைமுக்கான்னு கேட்டாங்க. ஆமா இளவரசி, கரெக்டா தப்பான டைம்ல வந்துடுறாரு. இது எல்லாத்தையும் கிச்சன்ல சர்வன்ஸ் இருக்காங்களா அவன் பேசும்போது கேட்டேன்னு சொன்னான். அதுக்கு குட்டி இளவரசியா பின்னுக்கு மாஸ்டர் குயா மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டா. இம்பாசிபிள் இளவரசி, நான் இதுல ஷியோரா இருக்கேன். அவங்களுக்கு மாஸ்டர் குயா மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னா. அதுக்கு அனினா இவன் எப்படி என்கிட்ட இருந்து லேடி பின்ன கூப்பிட்டு போலாம், கண்டிப்பா நான் அவனுக்கு லெசன் கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அனின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தான் அது பார்க்க காமெடியா இருக்கு. ஓகே சார் ஃபேமிலி நீங்களே சொல்லுங்க. அடுத்தது அனின் அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து டென்னிஸ் மேட்ச் ஆடலாமான்னு கேட்டா. அதுக்கு அவங்க அண்ணனும் டென்னிஸ் மேட்சான்னு கேட்டாங்க. ஆமாண்ணா, நம்ம வீட்டில் தான் டென்னிஸ் கோர்ட் இருக்குல்ல அதுலேயும் அதில் விளையாட ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ நமக்காக ஃபன்னாக ஏதாவது பண்ணலாம்னு நினச்சேன். அப்போதான் இந்த டென்னிஸ் மேட்ச் ஐடியா எனக்கு வந்துச்சு. அப்புறம் லேடி உண்மையும் லேடி பின்னையும் ஜாயின் பண்ண சொல்லி அவங்கள கூப்பிடலான்னு இருக்கேன். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள், நிறைய பேர் இருந்தா ஜாலியாக இருக்கலன்னு சொன்னா. அதுக்கு அவங்க பெரிய அண்ணாவும் இன்ட்ரெஸ்டிங்னாரு. அப்புறம் அவங்க சின்ன அண்ணா கிட்ட நீங்க மாஸ்டர் குயாவை இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா. அப்படி வா பாயிண்ட்டுக்கு. ஓஹோ, இது ஃபன் பண்றதுக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்லை, ஸ்கெட்சுக்காக போட்ட ஸ்கெட்ச். நீங்க மாஸ்டர் குயாவை இன்வைட் பண்ணக்கூடாது, அவர் தான் நம்ம வீட்டுக்கு டெய்லி வராருலன்னு சொன்னா. அதுக்கு அவங்க அண்ணாவோ லேடி பின் அங்க இருக்காருன்னு சொன்னாலே அவங்க ஓடி வந்துருவான்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட மைண்டை சொல்லட்டுமா, வரட்டும் மூஞ்சி முகரெல்லாம் பஞ்சர் ஆகிடும். சகல நீ அடியை பார்த்தது இல்லையே அப்படின்னு தான் அண்ணினோட மைண்ட் வைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க பெரிய அண்ணா சரி ஓகே அரேஞ்ச் பண்ணிடுனாரு. அவங்க சின்ன அண்ணாவை செக் மைட்னு சொல்லி எடுத்து வச்சாரா. இது விளையாட்டுக்கான செக் மைட்டா இது மாஸ்டர் குயாவுக்கு வந்து செக் மைட்டா? நாங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு டென்னிஸ் ஒழுங்காக விளையாட தெரியாது, நான் போகலன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்கிட்ட நீங்கள் மட்டும் இந்த டைம் போகலன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தவங்க அவங்க பாடலை மிஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ இளவரசர் அனோன், இளவரசர் ஆனோன், அப்புறம் லேடி பார்வதி, லேடி யுங்ஃபா, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லான்னு சொன்னான். எனக்கு இளவரசரோட ஃப்ரெண்ட்ஸா யாருன்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலா. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் குயாவா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். என் சித்தி பக்கத்துல சும்மா இல்லாம நீ போலடி பெண், உனக்கு கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருக்குல்லன்னாங்க. அப்புறம் நானும் ஓகேன்னு சொல்லி அங்க போனேன். அனினோ மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தா. அப்போ பிரிக்க பார்த்துட்டு பிரேக் இங்கே வா அவனை பார்க்கணும்னு சொல்லி பிரிக்க கூப்பிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் பிரிக் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதால ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணான். கூச்சப்பட்டுக்கிட்டே இளவரசி கிட்ட வந்தா. திரும்பன்னு சொன்னாலா. அவளும் திரும்பினா. பிரிக் இந்த ட்ரெஸ்ல சூப்பராக இருக்குன்னு சொன்னா. பிரிக் இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கு, நல்ல வேலை இங்கிலாந்துலேருந்து வரும்போது அதை வாங்கிட்டு வந்தேன், இது உனக்கு ரொம்ப ஃபிட்டாக சூப்பராக இருக்குன்னு சொன்னா. ஓகே இளவரசி, ஆனால் எனக்கு டென்னிஸ் எப்படி விளையாடுறதுன்னு தெரியாதுன்னு சொன்னா. யார் சொன்னா நீ விளையாட போறேன்னு கேட்டாளா. அதுக்கு இவ்வளோ அப்படியா, இன்னைக்கு நீ பல்காலா இருக்க போற, நீ விளையாட போறது இல்லைன்னு சொன்ன உடனே பிரிக்கோட முகம் வாடி போச்சு. அதை கவனிச்ச இளவரசியோ பிரிக் உனக்கு விளையாடணும்னா நெக்ஸ்ட் டைம் நான் அது உனக்கு சொல்லித்தரேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் பிரிக், தயவு செஞ்சு இப்படி மூஞ்சி வைக்காதுன்ற மாதிரி சொன்னாலா. அப்போ பிரிக்கோ ஹாப்பி ஆகி சிரிச்சா. கூடவே தேங்க்யூ இளவரசின்னு சொன்னாலா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து டென்னிஸ் கோர்ட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு அந்த மாஸ்டர் குயா இந்த யாருன்றது தெரிஞ்சு பண்ணுற மாதிரி சொன்னா. டென்னிஸ் கோர்ட்டில் அவங்க சின்ன குயா கூட்டு வந்து அனின்க்கு இன்ட்ரோ பண்ணாரு. அனின்
இவன் தான் என் ஃப்ரெண்ட் குயா நீ இவனை குயான்னு கூப்பிடலான்னு சொன்னாரு. அப்போ என் மைண்ட் வந்துட்டானா வைப்ரேட் வாங்க எங்கேயும் அப்படின்னு தான் இருந்தது. அப்போ இளவரசியோ, ஹலோ, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்க்குறேன். ஃபைனலாக நம்ம மீட் பண்ணிட்டோன்னு சொன்னா. அப்போ மாஸ்டர் குயாவோ, என்னை பற்றியே கேள்விப்பட்டீங்க இளவரசின்னு கேட்டானா. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இளவரசியோட ஃப்ரெண்ட் பிரணோட் வந்தான். பிரணோட், அவனை ரொம்ப மிஸ் பண்ணான்னு சொன்னான். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்களா. அதை பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனை பேருடா இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்தேன். பிரணோட், இவன் தான் பின் இவன் தான் பிரணோட். இவன் ஏன் கூட யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னான். நானும் அவங்கிட்ட ஹலோன்னு சொன்னேன்னா அதுக்கு அவன் ஹலோ, ஓ நீங்கள் தான் லேடி பின்னா. எப்பவுமே இளவரசி உங்களை பற்றியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக இன்னைக்கு நான் உங்களை பார்த்துட்டேன்னு சொன்னான். அப்புறம் இளவரசி அவன் தோல் மேலே கையை போட்டு, எங்களால் இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எப்போவுமே இவன் தான் எனக்கு கம்பெனி தருவான்னு சொன்னேன். உங்களோட முகத்தையும் லேடி பின்னோட முகத்தையும் பாருங்களேன், ஒரே மாதிரி ரியாக்ஷன் தருது, யாரான்ற மாதிரி. இளவரசி சொல்கிறது ரைட்னு சொல்லி அவன் அணியின் மேலே கை போட்டான். அப்போ இளவரசியோட சின்னனாவோ, டே பிரணோட், அவன் என் தங்கச்சிடா மறந்துட்டியான்னு சொன்னார். மன்னிச்சிருங்க இளவரசரேன்னு சொன்னாங்களா. அதுக்கு அவங்க அண்ணியோ, ஓ பிரின்ஸ் ஆரோன் அவங்க தங்கச்சினா ரொம்ப பொசிவாயிடுவார் போல இருக்கே, எனக்கு தெரிஞ்சு உங்களை விட அவர் தான் ரொம்ப பொசிவா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவங்க அண்ணனும், வேட், இவன் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான், இவனுக்கு எப்பவுமே பிரணோட்டை அணினோட துருமுகத்திற்கு தான் நினைப்பான். பிரணோட் எப்பவுமே அணினை தன்னோட பிக் பாஸ் மாதிரி தான் நினைப்பான். பிரணோட் வேறு நீ பண்ணல கரெக்டா அப்படின்னு ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணாரு. இளவரசரே கரெக்டாக சொன்னீங்க, பிரின்சஸ் அனி எப்பவுமே எனக்கு பிக் பாஸ் தான், எப்பவுமே அவங்க சைடில் ஒரு சைட் கிக்கராக இருக்குன்னு ஆசைப்படுறேன் இளவரசரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வாங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாம் லேட் ஆகிடும், ஒவ்வொருத்தங்களா டீமை பிரிங்க, அருண் நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னு கேட்டாரா. அதுக்கு இவரோ, கண்டிப்பாக நான் பொண்ணு பையனும் பேர பொண்ணுங்க, அதாவது ஒரு டீமில் ஒரு பையனும் இன்னொரு பொண்ணும் தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் அண்ணியோட பேர பண்ணிக்கிங்க, பிரணோட அணினோட குயா கேட் அப்படி பின்னோட பேர் பண்ணுவோம். நான் உங்கோட மேட்ச் 2 ரவுண்டாக நடக்கும், 4 டீம் கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க செகண்ட் ரவுண்டில் வின் பண்ணவங்களோட மேட்ச். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் தான் யார் வின்னர்னு டிசைட் பண்ணோம் அனினவங்க கிட்ட. ஸோ ப்ரிக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டோன்னு சொன்னான். நானான்ற மாதிரி ப்ரிக் பார்த்துட்டு இருந்தாளா. அதுக்கு இளவரசரா, ஆனால் ப்ரிக் உனக்கு எப்போவுமே பயாஸ்டாக தானே இருப்பான்னு சொன்னார். ஓ கவலை வேண்டாம், ப்ரிக் எப்படி விளையாடுன்னு தெரியாதுல்ல, ஸோ அவள் டிசைட் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரிக், எந்த டீம்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்களா. அப்போது அனினோ சொல்லுன்ற மாதிரி தலையாட்டினாங்க. இளவரசரே அனினுக்கு அகேன்ஸ்டா ப்ரிக் போட்டி போடலான்னு சொன்னாங்க. ஆரோனோ, ஓகே அப்போ நான் பேராக இருக்கேன், ஓகே அப்போ இந்த ரவுண்டுக்கு நான் பேராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆரோன்னு சொன்னார். அப்புறம் மற்றவங்க எல்லாருமே லிஸ்ட் எடுக்க போனாங்க. எனக்கு அகேன்ஸ்டா அவளா பெண்ணுக்கு அவங்க அண்ணன் எடுத்து பேட்டை கொடுத்தாரு. என்கிட்ட மாஸ்டர் கோயா என்னமோ அவன் இதே உடுங்குற மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த பேட்டை கொடுத்தான். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்தாங்களா. அப்புறம் கை கொடுத்தேன், அவளோ குயாவோட கை பிடிச்சி என்ன அவ்வளோ ஈஸியெல்லாம் நினைக்காதீங்கன்னு சொன்னா. அதுக்கு குயா ராசி என் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நீ பெஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ஆரோனோ அணினை ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ண சொன்ன. குயா விளையாடாம என்னைய சைட் அடிச்சுட்டு தானா. ஸோ அணின் வெறுப்பாயி ஃபர்ஸ்ட் பாலே குயாவோட பைத்வே அடிச்சுது. அணினவன் ஓட கத்தனான். ஸோ அணினுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சது. இவன் என்ன மேட்ச் விளாட்றதுனால வெட்டர் எடுத்துட்டு போய் வீச போறானா, பேட்டு பிடிக்கிற விதமே சரியில்லையே. அதுக்கப்புறம் அணின் வேங்க மாதிரி தாக்க ஆரம்பிச்சான். இந்த குயாவால் சமாளிக்கவே முடியல. அவனும் ஒழுங்கா விளாட மாட்டான், என்னையும் விளாட விடல. பால் அடிக்கிறேன்னு அங்கேயும் இங்கேயும் போய் விழுந்தது தான் மிச்சம். இவன் கீழே விழுந்து ஸ்கோர் பண்ணான். அணின் பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணான். அணின் விளாட பார்த்துட்டு அவங்க அண்ணா, ஏன் அணின்னு ஏதோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் விளாட்ற மாதிரி சீரியஸாக விளையாட்டு இருக்கான்னு அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டாங்களா. பட் இது பார்க்கும்போது ஏதோ டீம் பிளே மாதிரி இல்லை இளவரசரே, ரெடி பின் இன்னும் ஒரு பாலை கூட அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருந்தவங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டானாங்க. இதே மாதிரி சீரியஸாக விளையாடிட்டு இருந்தா நெக்ஸ்ட் டைம் அவ கூட யாரும் விளாட மாட்டாங்கன்னு பிரின்ஸ் ஆருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேட்டோ அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இளவரசரே. நாங்கள் ஒரு வேலையா அந்த ரவுண்டு முடிக்க வந்தது. அணி டீம் தான் வின் பண்ணுச்சுன்னு ஆரன் சொன்னார். நான் கொய்யா கிட்ட போய் உயிரோட கேஸ் செத்துட்டியான்ற மாதிரி எப்படி இருக்கப்பான்னு கேட்டேன். எடிப்பின் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாரா. வலிக்குதா, சரி வலிக்கிட்டுன்ற மாதிரி அங்கேருந்து நான் போயிட்டேன். உட்காந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தேனா. அப்போது என் பக்கத்தில் வந்து அணின்னு உட்காந்து பிரிக் அவளுக்கு தொடக்கிறதுக்கு டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போனாளா. அப்போ உங்கஃபா வந்து இந்தாங்க தொடச்சுக்கோங்க இளவரசின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்தா. பிரிக்கோட முகத்தை பாருங்களேன், இது வேறையா, ஐயோ கோவப்படுவாளே அப்படிங்கிற மாதிரி என்னையே பார்த்தா. தேங்க்யூ உங்கஃபா.
இந்த கேம்ல என்ன வின் பண்ணிடுங்கன்னு சொன்னா அதுக்கு உங்க எவர்சி ஃபர்ஸ்ட் என்னால ஒரு பாலை டச் பண்ண முடியுதான்னு பாருங்கன்னா அவ விட்டாலும் சண்டால சிரிக்கி இவ விட மாட்டாருன்ற மாதிரி லேடி பின்னோட மைண்டஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொனோட் அந்த ரவுண்டு கம்பேர் ஆனா ஆனந்த பிகின் நடுவில் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. தென் அந்த ரவுண்ட்ல ஆரோனும் லேடி உங்ஃபாவும் தான் வின் பண்ணாங்க. ஸோ ஃபைனல் ப்ரனோட் அணின் அகைன்ஸ்ட் ஆரோன் உங்ஃபாக்குள்ளேயும் தான் நடக்க போகுது. ஸோ ஃபைனலாக ப்ரனோட் அணின் தான் வின் பண்ணாங்க. என் பக்கத்தில் கோயா உட்காந்து அப்படி விளாண்டேன். நல்லா விளாண்டானு கேட்டாங்களா? ஆமான்னு சொன்னேன். நான் மட்டும் கீழே விழலை. அவங்களால எனக்கு அகைன்ஸ்டாக ஒரு பாயிண்ட் கூட எடுத்துருக்க முடியாத மாதிரி சொன்னேன். நானும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அணின்னு வந்து அங்கே உட்கார போகிறேன், நீ வேற எங்கே போய் உட்காந்துக்கோ, இது பார்க்கும்போது எனக்கு இந்த இடம் வேணும், நீங்கள் எதுவும் காணாமல் போயிடுன்ற மாதிரி அணின்னு சொன்னானா. அண்ணின்னு சொன்னாரா? அது கேட்டோடனே மாஸ்டருக்குயா அனுச்சிருங்கள வச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. நான் அவளுக்கு துடைக்கிறதுக்கு டவல் எடுத்து கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியை எடுத்து கொடுத்து அவளை தேங்க்யூன்னு சொல்லி அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். அனின், நீ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த கேமை வின் பண்ணிட்ட. நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஆப்போசிட்டாக யாருமே விட மாட்டாங்கன்னு அவங்க என்ன சொன்னாரா? அதுவா? ஓ, எல்லாருமே இந்த டைம் என்ன ஈஸியாக நினச்சிட்டிங்களான்னு கேட்டா. அதுக்கு அவங்க அண்ணன் ஆரோன் அஃப்கோர்ஸ் சொன்னாரா? அதுக்கு இவ்வளோ, அப்போ வாங்க ரீமேட்ச் போடுவான். நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு கேட்டாங்களா? என்ன அது மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி மாஸ்டர் கையாவை பார்த்துட்டு இளவரசி உங்களுக்கு அகைன்ஸ்டாக விளையாடுறதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி என் ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ பிரின்சஸோட அண்ணன் இந்த டெசர்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு ஆரணும் இதை விட லேடி பின் செய்கிற சிரப் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தப்போ நாங்கள் கிட்ட தேங்க்யூ சொன்னேன். அப்போ குயாவோ லேடி பின் ஒரே ஒரு டைம் அந்த டெசர்ட்டை நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டார். அந்த டெசர்ட்டை நான் எப்போ தான் பண்ணுவேன், வெயிட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா பிரின்சஸ் பேட்டை பண்ண சொல்கிறேன். அவங்க ஆனாலும் அவங்க எப்போயோ ஒரு டைம் தான் பண்ணியிருக்காங்க, அதான் ஓப்பனாக சொல்கிறாங்களே சித்திர முடியாது அப்புறம் ஏன் தான் கேட்குறாங்களோ. அந்த டெசர்ட்காக உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எப்போ தான் நான் செய்வேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு அப்படின்னு சொன்னார். இப்போது அடினோ ஆமாம் மாஸ்டர் குயா, எனக்கு கூட லேடி பின் செய்கிற ஃப்ரூட் சிரப் தான் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதான் எனக்கு ஞாபகம், எனக்கு மறுபடியும் அதை சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாளா? கரெக்டாக தெரியுது மாஸ்டர் குயா விருப்பத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவகிட்ட உங்களுக்கு அது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா நாளைக்கே அதை பண்ணித்தரேன் இளவரசின்னு சொன்னேன். அப்படின்னு என்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு மிஸ்டர் கோயா விருப்பத்துக்காக அந்த பக்கம் திரும்பி வர மாதிரி சிரிச்சா. அடுத்தது அப்புறம் அப்படின்னு கிட்ட இத்தனை நாள் நான் அப்சர்வ் பண்ணதில்ல, நான் ஷியோராக சொல்கிறேன் இளவரசி லேடி பின்னுக்கு அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலா? அதுக்கு இளவரசியோ அப்படியான்னு கேட்டாங்க. ஆமா இளவரசி, உங்களை பிரணாட்டோடையும் உங்களோடையும் பார்க்கும்போது அவள் பயங்கரமாக ஜலசானா. இப்போ அப்போ மேட்ச் நடந்தப்போ போகலாம், இவன் மேட்ச் முடிச்சுட்டு வந்து உட்காந்தப்போ அவளுக்கு ஜூஸ் எடுத்துட்டு கொடுத்தாங்க. அதோட நிறுத்திக்கலாம், டவல் எடுத்து அவள் வேர்வை எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாச்சு. அதோட அப்படின்னு சும்மா இல்லை, நீ பண்றல்ல அது ரொம்ப தப்புன்னு சொன்னா. அதை கேட்ட பிரணாட்டோ அப்படியே இளவரசி அப்படின்னு எப்படி பண்ணிட்டோன்னு கேட்டான். அப்போ ஜூஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவ பிரணாட் கிட்ட போயிட்டு அப்புறம் எப்படி பேட் பிடிக்கணும் என்னெல்லாம் பண்ணுன்ற டிப்ஸை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அதுவும் அவனை டச் பண்ணி அதை பார்க்கும்போது எனக்கு இன்னுமே கோவம் வந்தது. இதெல்லாம் என்ன பார்க்க வைக்கிற ஆண்டவான்ற மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தானா அது எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிட்டு இருந்தா. அதான் இளவரசி கிட்ட அவன் சொல்லிட்டு இருந்தா. இளவரசி என் கண்ணால பார்த்தேன், அவங்க பயங்கரமா ஜலசனாங்க. ஆனா இளவரசி லேடி பின் அதை ஒத்துக்கு தான் மறுக்கிறாங்கன்னு சொன்னா. அதை கேட்ட அணினோ அப்படின்னா நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு அவகிட்ட சொல்லட்டுமான்னு கேட்டா. பட் ஆனா இளவரசி இப்போ அதை நீங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டம், லேடி பின் எப்படி ரியாக்ட் பண்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்காக தனிமையா சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன்னு சொன்னா. அவ இங்கவும் வரணும், அப்புறம் போய் வச்சு தீயும் பார்த்துக்கணும், இது பாசிபிளான்னு கேட்டாங்க. அதுக்கு பிரிக்கோ நான் கேள்விப்பட்ட இளவரசி பேட் அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு காஞ்சன்புரம் போகிறாங்களாம். எனக்கு தெரியும் 2 நாள் அவங்க அங்கே தான் இருப்பாங்க இளவரசின்னு சொன்னா. அது கேட்ட அடினோ 2 நாளா அப்படின்னு கேட்டதுக்கு பிரிக்கோ ஆமாம் இளவரசின்னு சொன்னாலா. உடனே அடின் பிளான் போட ஆரம்பிச்சிட்டா. பிரிக்கோ என்ன இளவரசி ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டா. இருக்கிற மாதிரி தலையாட்டினா. அடுத்த நாள் அடின் டேரக்டரா பிரின்சஸ் பேட்மி கேட்டேன், காஞ்சன்புரத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோட வெட்டிங் போகிறீங்களா, அப்படியே பிரிக்கையும் கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்டிருக்கா. அதுக்கு சித்தியோ என்னது பிரிக்கையும் என் கூட காஞ்சன்புரம் கூட்டு சொல்கிறீங்களா பிரின்சஸ்ன்னு கேட்டாங்களா. ஏன் உங்க கூட வரக்கூடாதுன்னு கேட்டாங்களா. இல்லை இளவரசி பிரிக் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்லன்னு கேட்டாங்க. இல்லை இளவரசி பைன் பிளேஸ்க்குன்னு தனியாக சர்வன்ஸ் கிடையாது, அவன் இல்லைண்ணா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அவன் ஏன் கூட வந்துட்டானா உங்களை யாரை டேக் அவுட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டாங்களா. அப்போ அனினோ
இளவரசி என்னை நானே பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போக போகிறது கொஞ்ச நாள் தானே. இங்கே எல்லாருக்கும் எப்பவும் பிரிக் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவள் இது வரைக்கும் இந்த பிளேஸ் விட்டு வெளியே போனதே இல்லை. இந்த செவத்துக்கு அந்தாண்ட ஒரு உலகம் இருக்குல்ல, அதையும் பிரிக் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிரின்சஸ் கேட்ட உடனே அவங்களும் சிரிச்சாங்க. அதுக்கு அர்த்தம் பிரிக்கை கூட்டு போகிறதுக்கு அவங்க சமைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதை எடுத்துகிட்டு போய் அது பிரிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்களா, அதை கேட்டோடனே பிரிக்கோ பயங்கர ஹாப்பி ஆகி, நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் இளவரசி, உங்களால தான் நாங்கள் வெளியூரத்தை போய் பார்க்க போகிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்தாளா. அதுக்கு அணினோ, நீ வெளியே போ, நான் பின் கூட தேர்டாக ஒரு வீல் இல்லாமல் தனியாக இருப்பேன். அதாவது ஒன்றும் இல்லை, பிரிக்கோ ஓப்பனாக கழட்டி விடுறான். அப்போ பிரிக்கோ இதில் இப்படி பின்னுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நாங்கள் என்ட்ரி கொடுத்து அணின் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வேகமாக நடந்து வந்து, நான் கேள்விப்பட்டது உண்மையா, பிரின்சஸ் பாட்மிகா கூட பிரிக் போறாளாமே, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது இளவரசின்னு சொன்னா. அடுத்த பிளான் ஆரம்பின்ற மாதிரி பிரிக்கு அனில் சிக்னல் கொடுத்தா. சிக்னல் கொடுத்த உடனே பிரிக்கோ பயங்கரமாக அழுது நடிக்க ஆரம்பிச்சா. அடி பின், நான் போகக்கூடாதா, நான் பிறந்ததுலேருந்து இந்த இடத்த விட்டு நான் வெளியே போனதே இல்லை, என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் எனக்கு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டிங்களா, நீங்கள் ரொம்ப மோசம் லேடி பின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட்டு. அவள் அழுகிறத பார்த்த உடனே எனக்கு பயங்கரமாக பாவமாச்சு. பிரேக், ஐயோ பாவம், அங்கே பார் அவள் எப்படி அழுதுகிட்டே ஓடுறான்னு. பாவம், அவள் போவதால ரொம்ப கஷ்டப்படுவா, ரொம்ப பாவன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் அனுப்பிக்கிட்ட அவள் போயிட்டானா அவங்கள யாரை பார்த்துக்கிறதுன்னு கேட்டேன். நானே என்னை பார்த்துப்பேன், மறந்துடாத, நான் அப்ராடில் படிக்கிற ஸ்டூடெண்ட், அங்கே ஒரு வேலைக்காரன் கூட எனக்குன்னு கிடையாது, யாரோட கையும் காலையும் பிடிச்சி ஆழணுன்னு எனக்கு அவசியம் இல்லை, ஆனால் எப்போவும் என்னை நீ தான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுவேன்னு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட பட் டே அண்ட் நைட்டா நான் அவங்க கூட இல்லையேன்னு சொன்னேன். இப்போ என் மைண்ட் என்ன சொன்னேன், அதுக்காக இந்த பிளானே. ஓ அப்படியா, அப்போவா அந்த என் கூட டே அண்ட் நைட்டாக இருன்னு சொன்னான். அப்போ அவ்வளோ க்ளோஸாக வந்த உடனே மறுபடியுமே என் குட்டி பையன் துடிக்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் ஜம்முன்னு பிரிக் கிளம்பி வந்து ஏதோ இளவரசி வர மாதிரியே நடந்து வந்து கோய்கிட்ட இதா லக்கேஜ் உள்ளன்ற மாதிரி கொடுத்தா. அதே சேம் டைம் பாட்மிகா நான் எல்லாரும் வரும்போது ஒரு வேலைக்காரி நிற்கிற மாதிரியே நின்னா. என் சித்தி என்கிட்ட அணினை எனக்காக பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இளவரசி, அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொன்னேன். அடுத்து என் சித்தி காருக்குள்ளே இருக்க வந்தாங்க. அப்போ பிரிக்கு என்கிட்ட என் பிரின்சஸை எனக்காக பத்திரமா பார்த்துக்கோங்க மை லேடின்னா. நானும் ஊன்னு சொல்லி தலையாட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரிக் திரும்பி காய்ஸ் நான் திரும்ப வரும்போது உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போனான். அடுத்ததா அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இளவரசி கேட்ட மாதிரி ஃப்ரூட் சிரப் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சேன். அப்போ இளவரசி பார்த்துக்கிட்டே என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாளா. அதுக்கு நான் இளவரசி உங்களுக்காக ஃப்ரூட் சிரப் கொண்டு வந்திருக்கேன், அன்றைக்கி நீங்கள் கேட்டிங்களா அதான் உங்களுக்காக நானே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட எடுத்து வச்சேனா. அப்போ அவங்ககிட்ட அப்படியா நீ மட்டும் என் லைஃப்பில் எனக்கு போகுதுன்னு சொன்னா. அதுக்கு நான் கேட்டேன் என்ன தவிர வேற யாருக்கிட்டே நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா அவ்வளோதான்ற மாதிரி நான் அவங்கள வார்ன் பண்ணேன். அது கேட்ட அணினோ இந்த பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்களா. அதே சேம் டைம் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அணில் ஜன்னல் வழியாக மழையை பார்த்துட்டு செம்மையாக மழை பெய்யுது. இப்போ லோட்டஸ் பிளேஸ்க்கு இந்த டைமில் நடந்து போக வேணான்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்டேன் பட் நான் திரும்ப போய் அவங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னேன். அதே சேம் டைம் இடிச்சுதா நான் காதை மூடிக்கிட்டு பயந்து அணில் மேலே சாஞ்சு அவங்களோ என்னை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீ சின்ன வயசில் எப்படி இடிக்கு பயப்படுவியோ அதே மாதிரி தான் நீ இப்போவும் பயப்படுறேன்னு சொன்னாங்க. நான் ஏன் இடிக்கு பயப்படுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மழை பெஞ்சு இடிக்கிற டைமில் தான் என் அப்பா அம்மாவை நான் இழந்தேன், அதனால தான் எனக்கு ரொம்ப பயம். அப்போ அணின் என்கிட்ட பெயின் பயப்படாத, நான் அவன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னான். நான் அணினே கட்டி பிடிச்சிருந்தேனா. அப்போ அணின் என்கிட்ட இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், வெளியில் ரொம்ப மழை பெய்யுது, இங்கேயே இருன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி, ஆனால் நான் திரும்ப போய் அவங்களுக்காக டின்னர் செய்யணுமே, மழை குறையிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறேன், மழை நின்னதுக்கப்புறம் நான் திரும்ப போய் உங்களுக்காக டின்னர் கொண்டு வரேன்னு சொன்னேன். அப்போ அணின் என்கிட்ட அப்போது அணின் என் கண்ணீர் தொடச்சி விட்டுட்டு ஏதோ மனசுக்குள்ளே பயங்கரமான தாட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்குப்பல்ல, அவ்வளோ அவசரம்லாம் இல்லை, இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அவனுக்காக குக் பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் இளவரசிக்கிட்ட உங்களுக்கு குக் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமே, இப்போ நீ பண்ணுறான்னு கேட்டா. இப்போ நீ பண்ணுறான்னு கேட்டா. அப்படின்னா ஓடிடாத, எங்கேயுமே ரெஸ்ட் எடுன்னு சொன்னான். இடி மழை சில்லுன்னு காற்று, பக்கத்தில் நமக்கு பிடிச்ச பொண்ணு, இதை விட லைஃப்பில் என்ன வேணும், இதான் மைண்டுக்குள்ளே ஓடுது. நல்லா கிளுகிளுப்பாக இருக்கும். சரி கதைக்குள்ளே போகலாம். நானும் ஷோபாவில் படுத்து அப்படி தூங்கிட்டேன். நான் தூங்குறதே வச்சுக்கன்னு வாங்காம அணின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் தூங்கி எழுந்தேனா. அப்போ என்கிட்ட
ஒரே தூங்கி எழுந்துச்சியான்னு கேட்டாங்க. டின்னர் ரெடி ஆயிடுச்சு, போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, சாப்பிடலான்னு சொன்னாங்க. அப்ப நான் கிட்ட சாரி இளவரசின்னு. அதுக்கு அவங்க ஏன் மன்னிப்பு கேட்கறேன்னு கேட்டாங்க. நான் தூங்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டல என்ன, இது என்ன கஷ்டம்? இங்க பாரு, பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல உன்னை நான் லோட்டஸ் பிளேஸ்க்கு அனுப்புன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். நான் தான் அவனுக்காக குக் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. என்னோட குக்கிங் ஸ்கில்லையும் காட்ட விடன்னு சொல்லி அவங்க கையை என் பக்கம் நீட்டி வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க பின்னாடியே போனேன். டைனிங் டேபிளுக்கு போனா பயங்கரமா சாப்பாடு நடப்படலாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வந்து சர்வ் பண்ணி இது எல்லாமே உனக்கு தான் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நான் கிட்ட பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குன்னு அப்படின்னா சாப்பிட்டு பார்க்கலாமேன்னாங்க. ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டெலிஷியஸா இருக்குன்னு. நல்லா சமைச்சிருக்கேன் நான் அணின்னு கேட்டாங்களா? அதுக்கு நான் கிட்ட ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் அணினோ எனக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போவேன், இவ்வளோலாம் வேண்டாம், இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் நான் எப்படி என் பிளேஸ்க்கு திரும்பி போவோன்னு கேட்டேனா? அதுக்கு அவங்க போகலன்னா இங்கே என் கூட தங்கேன்னு கேட்டாங்க. என்னதுன்ற மாதிரி நான் அவங்கள பார்த்தேனா? அப்போ அவங்க மழை இன்னும் நிற்கல, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் ஆயிடுச்சு. இந்த மழையில் நீ லோட்டஸ் பிளேஸுக்கு போக வேண்டாம், இங்கே ஏன் கூட தங்கேன்னு சொன்னாங்களா? அப்போ நான் கிட்ட நான் எங்கே தூங்கட்டோன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கெஸ்ட் ரூமில் தூங்கிக்கோ, இது வரைக்கும் யாருமே அங்கே தூங்குனதே கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு நான் கிட்ட வேண்டாம் இளவரசி, அது உங்கள் கெஸ்ட்டுக்காக வச்சுக்கோங்கன்னு. அப்புறம் என்கிட்ட அவங்க இடிக்கு பயந்த மாதிரி பெண், எனக்கு மழைனா பயம், இடினா அதை விட ரொம்ப பயம், ப்ளீஸ் என் கூட இருங்களேன், என் கூட இருங்களேன்னு கேட்டாங்களா? அதுக்கு நான் கிட்ட எனது பயமா உங்களுக்கா? இது வரைக்கும் நீங்க எதுக்கும் பயந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையேன்னு. அப்ப பயந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு எனக்கு பேயினா பயம்னு சொன்னாங்க. அப்ப பார்த்து சிரிச்சுட்டு மறந்துட்டீங்களா? வர்றா, பேய் வேஷம் போட்டு மற்றவங்களை பயமுறுத்துறவங்களே பேயை பார்த்து பயப்படுறாங்களான்னு. அதை கேட்டானினோ அப்போ எனக்கு பயம் இல்லை, ஆனால் இப்போ பயமா இருக்கு. பின் ப்ளீஸ் பின், என் கூட இன்னைக்கு தங்க, உண்மையாலுமே எனக்கு பயமா இருக்குன்னா. அவள் கியூட்னஸ்ஸை என்னால் தாங்க முடியாம. ஆனால் அரிசி நான் எந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வரலையே என்ன. ஓ, நீங்கள் தங்குறேன்னு சொல்கிறியா? நான் உனக்கு பைஜாமா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டாங்க. ஆனால் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இளவரசி, அவளுக்கு வேலை செய்ய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருந்துமே அவள் எனக்காக குக் பண்ணுறா, எனக்காக சாப்பாடு சர்வ் பண்ணுறா, எனக்காக ட்ரெஸ் எடுத்து வைக்கிறா, அவள் கூட தங்க சொல்லி என்கிட்ட கெஞ்சுறா, என் அன்புக்காக ஏங்குறா, என்னையே உயிராக நினைக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது என்னையே அறியாம நான் அவளுக்காக உருக ஆரம்பிச்சேன். என்ன அது இங்கேயும் பஸ்ஸலா, இது அது இல்ல மைண்ட் வைஸ் கண்டுக்க. நானும் பஸ்ல வச்சு அடிக்கிட்டு இருந்தேனா, அப்ப அணினிய பக்கத்துல உட்காந்து அதையே பார்த்துட்டு இருந்தா. அவங்க என்னையே பார்த்துட்டு இருக்க நான் திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வருதான்னு கேட்டேன். நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன்னு சொன்னாங்களா? அதை கேட்டுட்டு நான் சிரிச்சேன். சரி, எதை பத்தி பேசணும்? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். அதை கேட்ட இளவரசியோ, நீ என் கனவுல வரதுக்காக நான் ஃபுல்லானாலுமே தூங்க கூட ரெடின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு பைத்தியக்காரின்ற மாதிரியா அவளை பார்த்தேன். அப்போ அணி நீ என் கையை எடுத்து அவள் கையில் வச்சு பிடிச்சாலா? நான் டக்குன்னு என் கையை எடுக்க போனேன். அப்போ அவள் கையை டைட்டாக பிடிச்சி, உனக்கு தூக்கம் வருதான்னு கேட்டா. இல்லை இளவரசி, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்க சொன்னீங்கல்ல, அப்போவே நான் தூங்கிட்டேன், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல, எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்கலாம்லன்னு கேட்டாங்க. அதுக்கு நானும் ஓகேன்னு கையை பிடிச்சிட்டு இருந்தவ வருடிக்கிட்டே இருந்தாளா? அப்போ அதை பார்க்கும்போது அன்னைக்கு மேட்ச் விளாண்டப்போ என்னோட அண்ணனோட கையை பிடிச்சி அவளை கிஸ் கொடுத்துட்டு இருந்தா, இவளோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருந்தா நோன்னு சொல்லி. அப்போ எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது ஞாபகம் வந்ததால நான் கொஞ்சம் அப்செட் ஆனேன். அதை பார்த்த இளவரசி என்னாச்சு உனக்குன்னு கேட்டேன். பிரின்சஸ் ஆரனோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் நீங்கள் 2 பேரும் இப்படி க்ளோஸ் ஆனீங்கன்னு கேட்டேன். அதை கேட்ட உடனே எதுக்கு தாண்டி நான் வெயிட் பண்ண மாதிரி ஆர்வமானு பார்த்தா. அப்புறம் நான் கிட்ட அவரும் உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரான்னு கேட்டேன். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், எங்கள் அண்ணா தான் பிரனோட் கிட்ட என்னை பார்த்துக்க சொல்லி சொன்னார். பிரனோட் ஜஸ்ட் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் சொன்னான். அது கேட்டேனா உண்மையாலமான்னு கேட்டேன். ஆமாம், நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அடுத்ததான் என்ன நடக்க போன்றது தெரியாமல் நான் அவகிட்ட இல்லை, அன்னைக்கு அவனை கிஸ் பண்ணுறதை பார்த்தேன், கிஸ்ன்னு சொன்னோடனே அவங்கிட்ட கிஸ்ஸா அண்ணா? இல்லை, அன்னைக்கு உங்களை கிஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன்னு சொன்னேன். அது கேட்டானே, கிஸ் பண்ணானா? எங்கே? எனக்கு ஞாபகம் இல்லையே, எங்கே கிஸ் பண்ணான்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க கையில் கிஸ் பண்ணான்னு சொன்னேன். அன்றைக்கி டென்னிஸ் நடந்ததில்ல, அன்றைக்கி உங்களுக்கு பாய் சொல்கிறதுக்காக நாங்கள் வந்தேன். அப்போ தான் அவர் உங்கள் கையை பிடிச்சி உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னேன். அதை கேட்ட ஹனினோ சிரிச்சிட்டு, ஓ ஹேண்ட் கிஸ்ஸான்னு கேட்டுட்டு பயணமாக சிரிச்சா. நான் அவ கேட்டேன், இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க?
ஏதாவது ஃபன்னியாக பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும், நான் ஒரு பிரின்சஸ் டி, அவனுக்கு என்ன டீஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்ராட் எல்லாம் பிரின்சஸ்க்கு இப்படி தான் கிஸ் கொடுத்து மரியாதை பண்ணுவாங்க. ஸோ அவனும் அப்படி பண்ணி விளையாடிட்டு இருந்தான். அவ்வளோதான்ற மாதிரி என்கிட்ட சொன்னாளா? அப்போ நான் கேட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கிஸ்னா கிஸ் தான், அது கையில் கொடுத்தான்னா கணத்தில் கொடுத்தான்னா வாயில் கொடுத்தான்னா அது உண்மை இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை, கிஸ்னா கிஸ்ன்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேன். அது உண்மை இல்லை. ஃபேக்ட் என்ன, கிஸ் பண்ணுறதுலே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. லைக் ஹேண்ட் கிஸ், பட்டர்ஃப்ளை கிஸ், சீக் கிஸ், லவ்லி கிஸ், அப்புறம் லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் கிஸ். ஹாய், இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நீங்கள் சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போங்கடா. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நான் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல. நீங்கள் சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ ஃபேமிலி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. இட் இஸ் அ ஃபேமிலி. பாய்.